புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆட்சியிலே திருச்சி என்பது சுகாதாரத்தில் இந்தியாவில் 3வது இடத்துல இருந்தது. 3வது இடத்துல சேர்ந்த சுகாதார அப்பயாருன்னா அதே ஒப்பந்த பணியாளர்கள், அதே மாநகராட்சி பணியாளர்கள் தான் வேலை செஞ்சார். ஆனா எந்த காரணமும் இல்லாமல் தனிநபர் லாபத்திற்காக திருச்சி மாநகராட்சி தூய்மை பணி திட்டம் என்பது தனியார்மயம் பார்க்கப்பட்டது. அதை கண்டித்து வெளிநடப்பு செய்ய வேண்டிய கூட்டணி கட்சிகள் கண்டித்து ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும். கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் பொது உடைமை பேசுற கூட்டணி கட்சிகள் அவங்களோட இருக்காங்க. ஆனா அவங்க செய்யல. அதாவது அவங்க நடக்கின்ற அவங்க அரசு தங்களின் இல்லாமை மறைக்கும் விதமாக, அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது என்ன மக்கள் உணர்வாங்க, மக்கள் போராடுவாங்க. ஆனா அந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக அவர்கள் பட்டியை போட்டா பட்டியோட இருந்தால் போராட மாட்டாங்கிற ஒரே காரணத்திற்காக ரேஷன் படி எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பொருட்களே இல்லை, பாம்பா இல்ல, பருப்பு இல்லை. அதே இப்ப என்னன்னா மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. ஒரே காரணம் மழுங்கடிக்கிறதா. ஒருத்தரோட சாப்பாடு கொடுத்தாலே அவரோட போராட்டம் கூட போயிடும். இந்த கேவலமான அரசியல் முன்னேற்றம் நடத்துகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் அவலத்தை தோலரிக்கும் விதமாக